செய்ய முடியுமோ பெரிய பெரிய காரியங்களை செஞ்சாங்களா? அங்க இருக்கக்கூடிய அரசர்கள் எல்லாம் மிரட்டினாங்களா? அல்லது தன்னுடைய மகன் சிலுவையில் இருக்கும் போது அங்க இருக்கக்கூடிய ஓட ஓட விரட்டி விட்டுட்டு தன்னுடைய மகனை மீட்டுக் கொண்டு ஒண்ணுமே இல்லை. பாருங்களேன், யதார்த்தத்தை அப்படியே அனுபவிக்கிறார்கள், துன்பங்களை அப்படியே அனுபவிக்கிறார்கள். அதுதான் நம்முடைய வாழ்க்கை அன்பானவர்களே, அதான் நம்முடைய வாழ்க்கை. வாழ்வை ஏற்றுக்கொள்வோம், வாழ்வை ஏற்றுக்கொள்வோம். அந்த வாழ்வில எனக்கு வலிக்குது, எனக்கு கஷ்டமா இருக்குது, என்னால முடியல, பரவாயில்லை, என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் உதவி. அதற்காகத்தான் நான் பிறந்திருக்கின்றேன், அதற்காக தான் இந்த குடும்பத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறேன். தயவு செஞ்சு உன்னை குறித்து தாழ்வு மனப்பான்மை கொள்ளாதே, தயவு செய்து உன்னை குறித்து குற்ற உணர்ச்சி கொள்ளாதே. இந்த ரெண்டும் வந்தாலே வாழ்க்கை வீணாகி போய்விடும். என் ஆண்டவர் என்னை படித்திருக்கிறார், நான் பலவீனமானவன் தான், பலவீனமானவள் தான், நான் தப்பே பண்ணது உண்மைதான், தவறு செய்தது உண்மைதான். ஆனால் நான் எழுந்து நிற்கக்கூடிய ஆற்றலை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார், மீண்டும் அன்பு செய்யக்கூடிய ஆற்றலை எனக்கு கடவுள் கொடுத்திருக்கின்றார், சகிப்புத்தன்மையோடு அரவணைத்துக் கொள்ளக்கூடிய கரங்களை எனக்கு கொடுத்திருக்கிறார். இங்குதான் நம்மளுடைய விசுவாச வாழ்வு அப்படியே நின்று கொண்டிருக்கிறது. அதான் கிறிஸ்தவ வாழ்வு. மூன்றாவதாக நாம் பார்க்கிற பொழுது, என்னுடைய பிறப்பு ஒரு திட்டமிட்ட கடவுளுடைய செயல். என்னுடைய வாழ்வு எளிமையான வாழ்வாக இருக்கலாம், அல்லது தாழ்ச்சி நிறைந்த வாழ்வாக இருக்கலாம், பணம் காசு இல்லாத வாழ்வாக இருக்கலாம். இருந்தாலும் மரியா எப்படி அந்த வாழ்வை எதிர்கொண்டார்களோ அதுபோல இந்த எளிமையான வாழ்வை, கஷ்டமான வாழ்வை, உறவுகளின் சிக்கல் நிறைந்த வாழ்வை இறைவனுடைய திருவுளப்படி நான் வாழ வேண்டும் என்பது இரண்டாவது. மூன்றாவது, என் வாழ்வில் எதற்காக எனக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், யாருக்காவது நான் உதவியாக இருக்க வேண்டும். மரியாவுடைய வாழ்க்கையை பாருங்க. அந்த இயேசு தன்னுடைய வயிற்றில் உதரமாகி இருக்கிறார், தன்னுடைய வயிற்றில் வந்திருக்கிறார் தெரிஞ்ச உடனே எலிசபெத் அம்மாவுக்கு உதவி செய்ய போகிறார்கள். வாலிப வயதிலே தன் மகன் இருக்கிற பொழுது தன் மகனுடைய சக்திகளை எல்லாம் தெரிந்த அன்னை மரியா கானாவூர் திருமணத்திலே, மகனே இங்கே குறைபாடு இருக்கிறது, ஒரு சாதாரண பெண்ணாகி என்னால் ஒன்றும் முடியாது, ஆனால் உன்னால் எல்லாம் கூடும் என்று சொல்லி தன் மகனை உள்ளே இழுத்து அங்கிருக்கக்கூடிய அந்த பற்றாக்குறையிலே, வெற்றிடத்திலே அதை முழுமையாக மாற்றுகின்ற உதவி செய்யக்கூடிய தாயாக இருந்தார்கள். எல்லாத்துக்கும் மேல ரொம்ப வியப்பா இருக்கக்கூடியதுன்னு சொன்னா, நமக்கெல்லாம் நம்ம பிள்ளைங்களை யாராவது கெடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சா அவங்க மேல பயங்கரமான கோபம் வரும், அவங்களோட நம்ம பிள்ளைங்க சேர்றதை விரும்ப மாட்டோம். ஆனா இயேசுனுடைய மரணத்துக்கு காரணம் யாருன்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும். காட்டி கொடுத்தது சீடர்கள், மறுதளித்தது சீடர்கள், ஓடி போனது சீடர்கள். ஆனா அவங்களோட தான் மரியா திருப்பியும் ஒன்னா உட்கார்றாங்க. முதல் முறை ஆவியானவர் வந்தபோது இயேசுவை பெற்றெடுத்தார்கள். இரண்டாவது முறை பெந்தகோஸ்திலே ஆவியானவர் வந்தபோது திரு அவையை பெற்றெடுத்தார்கள். அன்பானவர்களே, அதனாலதான் இன்னைக்கு இரண்டாம் வாசகம் அருமையான வாசகம். ஆவியானவருடைய துணையோடு வாழ்வை நாம் சந்திப்போம். நம்ம வாழ்க்கைக்கு நிறைய அர்த்தம் இருக்குது அன்பானவர்களே. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்கு வாழ்வை கொடுத்ததற்காக நான் இவ்வளவு நாளும் நான் தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கஷ்டம்லாம் வந்தா என் வாழ்க்கை வீணுன்னு நினைச்சேன், பலவீனம் இருந்தா என் வாழ்க்கை வீணுன்னு நினைச்சேன், நினைச்சது நடக்கலைன்னா என் வாழ்க்கை வீணுன்னு நினைச்சேன். ஆனா வியாகுலமாக அவ நான் பார்க்கும்போது அப்பதான் புரியுது, என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. என் துன்பங்கள்ல கூட என்னால ஏதோ செய்ய முடிகிறது, என் இயலாமையில கூட என்னால் ஏதோ செய்ய முடியுது, என் குற்றத்துல கூட என்னால் நல்லது ஏதோ செய்ய முடிகிறது. எவ்வளவு அழகான விஷயத்தை கடவுள் நமக்கு கொடுக்கிறார். என்னுடைய வாழ்வு பிறருக்கு பயனுள்ள வாழ்வாக மாற வேண்டும், வார்த்தைகளும் செயல்பாடுகளும். அன்பான சகோதர சகோதரிகளே, அருமையான ஒரு திருவிழாவுக்குள்ளே நாம் இருக்கின்றோம். நம்முடைய பிறப்பு ஒரு விபத்து அல்ல, அல்லது ஏதோ விதிவசத்தால் பிறந்து விட்டோம் என்பது அல்ல. கடவுளுடைய திட்டமிட்ட செயல். ஒவ்வொருவருமே கடவுளுடைய திட்டமிட்ட செயல். இந்த ஆண்டு இந்த இடத்துல நீ இருக்க வேண்டும் என்பது கடவுளுடைய திட்டம். யதார்த்தத்தை பார்க்கிற போது சோர்வுகள் வரலாம், பயப்படாது. உன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செய். உன் வாழ்வு
பிறருக்கு அர்த்தமுள்ள வாழ்வாக, பயனுள்ள வாழ்வாக மாற இந்த திருப்பலியிலே உன்னை ஒப்புக்கொடு. ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம்.